அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம கலைச்சொல் பார்ட் 8 தான் பார்க்க போறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி நம்ம பார்ட் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 8 வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க பார்ட் 7 வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அது எல்லாமே என்னோட சேனல்ல பார்ட் 7 வரைக்கும் கலைச்சொற்கள் சம்பந்தமான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். புவியியல் சம்பந்தமான கலைச்சொற்கள். ஓகேவா? ஸோ பார்ட் 7 வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இதில் நம்ம பார்ட் 8 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 100 கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நான் இதை பர்டிகுலர் எல்லா வீடியோலாம் சொல்றது தான், இந்த வீடியோலன்னு இல்லை, புவியியல் சம்பந்தமான கலைச்சொற்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி குரூப் 4 அண்ட் குரூப் 2ல கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கலைச்சொல் பேரகராதி அதுல இருந்து தான் நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம ஏனோ தானே படிக்கிறத தாண்டி எதுல இருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து கலைச்சொற்கள் எவ்வளவு டஃபா கேட்டா கூட நம்ம படிச்சதை வச்சு ஈஸியா நம்ம மார்க்கு எடுத்துட முடியும், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நீங்க தயவு செஞ்சு எழுதுங்க, வெரி வீடியோஸ் மட்டும் பார்க்க வேணாம். ஓகேவா? ஸோ வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நோட் எடுத்து, தமிழுக்குன்னு கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி படிக்க எல்லாருமே வந்து நோட் போட்டிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு எடுத்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ பிடிஎஃப் நிறைய பேர் கேட்குறாங்க. பிடிஎஃப் தரலாம், ஒரு செகண்ட் ஆகாது. பட் நீங்க கைப்பட எழுதுற மாதிரி வருமா? கண்டிப்பா வரவே வராது. அதனாலதான் எழுத சொல்றது. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, புவியியல் சம்பந்தமான கலைச்சொற்கள். இது வந்து பார்ட் 8. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாண்டிக் அப்படின்னா நிலைநீர், அப்படின்னா ஆள் படிவுசார். ஓகேவா? ஸோ நிலைநீர் அப்படின்னா ஆள் படிவுசார். பூல் அப்படின்னா பாறையடி எண்ணெய் தேக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பூல் அப்படின்னா என்ன? பாறையடி எண்ணெய் தேக்கம். அடுத்து போர்ஃபைரி அப்படின்னா கலவை பாறை. இதெல்லாம் நீங்க டிஃபரெண்டா இருக்கு, ஸோ தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து போத்தல் அப்படின்னா குடைவு குழி. போட்டரி அப்படின்னா மண்பாண்ட தொழில். போசோலன் அப்படின்னா எரிமலை புழுதி. ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எழுதி வச்சுக்கணும். ஸோ வார்த்தையே வந்து டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. ஓகேவா? அடுத்து பிரையரி சாயில் அப்படின்னா பழுப்பு மண் அப்படின்னு அர்த்தம். ப்ரீசியஸ் ஸ்டோன் அப்படின்னா பொலிவுறு, அப்படின்னா நீர்மணிக்கல் அருமணி. இது மூணுமே வந்து ப்ரீசியஸ் ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பொலிவுறு, நீர்மணிக்கல், அப்படின்னா அருமணி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பிரிசிபிடேஷன் செல் அப்படின்னா மழை பொலிவு கூடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பிரிசிபிடேஷன் வாட்டர் அப்படின்னா பொலிவுறு நீர். ஓகே, அடுத்து 11 பார்க்கலாம். பிரிசிபிடேஷன் ஸ்டேஷன் அப்படின்னா பொலிவு நிலையம். ஓகேவா? அடுத்து ப்ரிஹென்சிவ் அப்படின்னா பற்றப்பிடித்து கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அதனாலதான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து ப்ரிசால்வ்ட் அப்படின்னா அழுத்தப்படுகை. ப்ரெஷர் ஜம்ப் அப்படின்னா அழுத்த தாவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரெஷர் ரிட்ஜ் அப்படின்னா அழுத்த முகடு. ரிட்ஜ் அப்படின்னாலே முகடு அப்படின்றது தெரியும், பட் ப்ரெஷர் ரிட்ஜ் அப்படின்னா அழுத்த முகடு. ஓகேவா? அடுத்து ப்ரீ சப்ரஷன் அப்படின்னா முன் அடக்கல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ப்ரீ அப்படின்னா முன்னு, அதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகே. அடுத்து ப்ரிவைலிங் கரண்ட் அப்படின்னா நடப்பு நீரோட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ரிவைலிங் வாஸ்டர், அதாவது வெஸ்டர்லைஸ் அப்படின்னா நடப்பு மேற்கு காற்று. ஓகேவா? ஸோ வெஸ்ட் அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும், மேற்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். பட் நம்ம ப்ரிவைலிங் வெஸ்டர்லைஸ் அப்படின்னா நடப்பு மேற்கு காற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பிரைமரி கிரேட்டர் அப்படின்னா முதன்மை பவளம். பிரைமரி ஃப்ரண்ட் அப்படின்னா முதன்மை முகப்பு. ஓகேவா? அடுத்து 21 பாருங்க, பிரைமரி மேக்மா அப்படின்னா முதன்மை பாறை குழம்பு. பிரைமரி ஓரோஜனி அப்படின்னா முதன்மை மலையுருவாக்கம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பிரைமரி சோர்ஸ் அப்படின்னா முதன்மை தோற்ற கருவிடம். பிரைமரி ஸ்டாட்டிஸ்பிகேஷன், அதாவது ஸ்டாட்டிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம், அதாவது முதன்மை பாறை அடுக்காக்கம் அப்படின்னு அர்த்தம். பிரைம் மெரிடியன் அப்படின்னா முதன்மை நெடுவரை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பிரிமிங் ஆஃப் த டைட்ஸ் அப்படின்னா ஓதையற்ற இறக்கம். அடுத்து பிரிசிம் கிராக் அப்படின்னா பட்டக மண் வெடிப்பு. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரிஸ்மேட்டிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா பட்டக படிகக்கல். அடுத்து ப்ராபிங் அப்படின்னா துருவி ஆய்தல். ஓகேவா? ஒரு விஷயத்த ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராபிங் அப்படின்னா துருவி ஆய்தல். அடுத்து ப்ராட்காஸ்ட் அப்படின்னா குத்துக்குறி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து 31 பாருங்க, ப்ரோ டெல்டா அப்படின்னா பின் கழிமுக பகுதி. இந்த டெல்டா பகுதி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புவியியலும் நம்ம டெல்டா அப்படிங்கிற வார்த்தையை கேள்வி பார்த்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரோ டெல்டா அப்படின்னா பின் கழிமுக பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ப்ரொஃபைல் அப்படின்னா நில குறுக்கு வெட்டு முகம் அப்படின்னா புக்க தோற்றம் அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட் அப்படின்னா ஊதியம். ஸோ இதில் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து ப்ரோ கிளாசியல் அப்படின்னா பனியாற்று முன்படுகை. ஸோ கிளாசியல் அப்படின்னா பனியாறு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோ கிளாசியல் அப்படின்னா பனியாற்று முன்படுகை. அடுத்து ப்ரோ கிராடேஷன் அப்படின்னா நீரொதுக்கு பொருள். அடுத்து ப்ரோலிவியம் அப்படின்னா முதன்மை உட்பொருள். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து ப்ராமான்டோரி அப்படின்னா கடல் நில உயர முகடு.
ஓகேவா. ப்ரொமோட்டரி அப்படின்னா கடல் நில உயர முகடு. அடுத்து ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னா கனிம தோட்டம். ஓகேவா. ப்ரூஃப் அப்படின்னா நிறுவு அப்படின்னு அர்த்தம். ப்ரோவியன்ஸ் அப்படின்னா அதாவது ப்ரோவனன்ஸ் அப்படின்னா பாறை தோற்றுவாய். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வார்த்தையை வந்து டிஃபரெண்டா இருக்கு பாருங்க, கேள்விப்படாத வார்த்தைகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம கெஸ் பண்ணி வார்த்தைகளை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ப்ரோவனன்ஸ் அப்படின்னா பாறை தோற்றுவாய். 41 பாருங்க. ப்ரொவின்ஸ் அப்படின்னா மாநிலம். ஸோ இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ப்ரொவின்ஸ் அப்படின்னா மாநிலம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ரொவின்சியல் சீரீஸ் அப்படின்னா மாநில வரிசை. ஓகேவா. அடுத்து ப்ராக்சிமேட் அனலைசிஸ் அப்படின்னா அணுகக பகுப்பாய்வு. ஓகேவா. ஸோ அணுகக பகுப்பாய்வு. அடுத்து ஸ்மிடிக் ராக் அப்படின்னா மணல் படிவு பாறை. ஓகேவா. அதாவது ஸ்மிடிக் ராக் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் வார்த்தை வித்தியாசமா இருக்கு. ஸ்மிடிக் ராக் அப்படின்னா மணல் படிவு பாறை. அடுத்து ஸ்பைட் அப்படின்னா ஏரியடி தாவரம். ஓகேவா. ஸோ PSEPITE கொஞ்சம் வார்த்தை உச்சரிக்க கஷ்டமா தான் இருக்கு. ஸோ புது புது வார்த்தைகளால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேவா. ஸோ ஏரியடி தாவரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து சூடோ அடையபேட் அப்படின்னா போலி வெப்பமாறா. ஓகேவா. ஸோ போலி அப்படின்னா சூடோநேம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புனைப்பெயர் நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ சூடோநேம்ஸ் அப்படின்னா புனைப்பெயர் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூடோ அடையபேட் அப்படின்னா போலி வெப்பமாறா அப்படின்னு அர்த்தம். அடுத்து சூடோ ரொக்கல் அப்படின்னா பள்ளத்தாக்கு நிலம். ஓகேவா. சூடோ ரொக்கல் அப்படின்னா பள்ளத்தாக்கு நிலம். அடுத்து சூடோ ஃபைப்ரஸ் பீட் அப்படின்னா போலி மட்கரி. ஓகேவா. சூடோ ஃபைப்ரஸ் பீட் அப்படின்னா போலி மட்கரி. சூடோ கிளே அப்படின்னா போலி ஈரமணல். ஓகேவா. சூடோ கிளே அப்படின்னா போலி ஈரமணல். சூடோ காஸ்ட் அப்படின்னா போலி சுண்ணாம்பு கரடு. ஓகேவா. சூடோ காஸ்ட் அப்படின்னா போலி சுண்ணாம்பு கரடு. அடுத்து 51 பாருங்க. சூடோ விட்ரினைட். ஓகேவா. சூடோ விட்ரினைட் போலி நிலச்சிப்பி கறி. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அப்படி ஒரு வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சூடோ விட்ரினைட் அப்படின்னா போலி நிலச்சிப்பி கறி. அடுத்து டெரபாட் ஊஸ் அப்படின்னா கடல் உயிரின காற்று. ஓகேவா. கடல் உயிரின காற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ டெரோபாட் ஓஸ் அப்படின்னா கடல் உயிரின காற்று. பட்டிங் ஸ்டோன் அப்படின்னா கூட்டு கலவைகள். ஓகேவா. பட்டிங் ஸ்டோன் அப்படின்னா கூட்டு கலவைகள். பஃப் ஆஃப் விண்ட் அப்படின்னா குற்றலை மென்காற்று. ஓகேவா. பஃப் ஆஃப் விண்ட் அப்படின்னா குற்றலை மென்காற்று. புமைஸ் அப்படின்னா நுரைக்கல். ஓகேவா. அடுத்து புமீசியஸ் அப்படின்னா நுரைக்கல். இது ரெண்டுமே வந்து ஒரே வார்த்தை தான். பூமைஸ்னாலும் நுரைக்கல் தான், புமீசியஸ் அப்படின்னாலும் நுரைக்கல் தான். ஸோ இதுவுமே அந்த பேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எடுத்துக்கூடிய புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க, அதனால தான் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து புமிலித் அப்படின்னா எரிமலை சாம்பல் நுரைப்பு. அதாவது புமிலித் அப்படின்னா எரிமலை சாம்பல் நுரைப்பு. புர்கா அப்படின்னா வடக்கு சைபீரிய கடும்புயல். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி பெயர்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து பைரோகிளாஸ்ட் அப்படின்னா எரிமலை பாறை துண்டு. பைரோஸ்பியர் அப்படின்னா அனர்குழம்பு மண்டலம். ஓகேவா. பைரோஸ்பியர் அப்படின்னா என்ன? அனர்குழம்பு மண்டலம். அடுத்து 61 பாருங்க. குவாட்ரேட் அப்படின்னா நாற்கோணம். ஓகேவா. குவாட்ரர் அப்படின்னா 4 தான். ஓகேவா. ஸோ அந்த 1 2 3 4ல 4வது நம்ம குவாட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ குவாட்ரேட் அப்படின்னா நாற்கோணம். அடுத்து குவாக்மயர்ஸ் அப்படின்னா புதைச்சேறு. ஸோ இந்த வார்த்தையை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து குவாக்கிங் பாக் அப்படின்னா அதிர்வு சதுப்பு மண். குவாலிட்டி ஆஃப் ஸ்னோ அப்படின்னா பனித்தரம். குவாரி அப்படின்னா திறந்த சுரங்கம். ஓகேவா. அடுத்து குக் கிளே அப்படின்னா புதை களிமண். குக் சாண்ட் அப்படின்னா புதை மணல். அடுத்து குட்டமேரி அப்படின்னா 4ஆம் ஊழி. ஓகேவா. குட்டமேரி அப்படின்னா 4ஆம் ஊழி. அதாவது ஊழி அப்படின்னா என்ன சொல்லணும், தமிழ்ல படிச்சிருப்போம் நம்ம, யுகம் அப்படின்னு அர்த்தம். ஊழ் அப்படின்னா முறை, ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது காலத்தை நம்ம யுகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ 4ஆம் காலம் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் குவாட்டமேரி அப்படின்னா 4ஆம் ஊழி. ராபல் அப்படின்னா காற்று வேக அளவி. அடுத்து ராஜிஸ் அப்படின்னா நடுக்காம்பு. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க 71. ரேடார் மெட்டராலஜி அப்படின்னா வானிலை இயல். ரேடியேட்டிங் அப்படின்னா ஆரை கால்வழி. ஓகேவா. அடுத்து ரேடியேஷன் ஃபாக் அப்படின்னா கதிர்வீச்சு மூட்டம். ரேடிகஸ் அப்படின்னா ஆரை எலும்பு. அடுத்து ரேடியோ ஆக்டிவ் டெக்கே அப்படின்னா கதிரியக்க சிதைவு. ரேடியோ ஜியாலஜி அப்படின்னா கதிரியக்க புவியியல். ஸோ இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து ரேடியோ கிளாசியாலஜி அப்படின்னா கதிரியக்க பணியாற்றியல். ராஃப்ட் அப்படின்னா மிதவை பாறை. ரெயின் ஷேடோ அப்படின்னா மலைமறை பகுதி. அடுத்து ரெயினினஸ் அப்படின்னா மலை பெரு அலைவு. ஓகேவா. ஸோ அடுத்து 81 பாருங்க. ரெயின் ஸ்குவால் அப்படின்னா மலை புயல். ரெயின் வாஷ் அப்படின்னா மழை நீர் அரிப்பு. அடுத்து ரேம்பாட் அப்படின்னா குறுகிய மலை தொடர் வழி. ஓகேவா. ஸோ ரேம்பாட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், பட் அந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. குறுகிய மலைத்தொடர் வழி. அடுத்து ரேபிட் அப்படின்னா ஆற்று நீருழிப்பு சுழல் துள்ளல் அருவி. ஸோ ரேபிட் அப்படின்னா என்ன தெரியும், ஸோ ஸ்பீடா வேகமா ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம சொல்லுவோம். அதான் நம்ம ஆற்று நீருழிப்பு சுழல் துள்ளல் அருவி.
அடுத்து ரேட் ஆஃப் செடிமெண்டேஷன் அப்படின்னா படிதல் வீதம். ராட்டில் ஸ்டோன் அப்படின்னா அரிப்புற்ற கற்குவை. ஓகேவா. அடுத்து ராவ்லி கிரவுண்ட் அப்படின்னா நொறுங்குறு பாறை நிலம். ராவைன் அப்படின்னா குறுகிய மலையடுக்கு அப்படின்னா குறுகிய பள்ளத்தாக்கு அப்படின்னு அர்த்தம். ரா அப்படின்னா கடுங்குளிரும், அதாவது கடுங்குளிர் இருக்கு இல்லையா, அதை நம்ம புவியியல் அதாவது ஜாகிரபில வந்து நம்ம ரா அப்படின்னா கடுங்குளிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ வார்த்தையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து ராயின் அப்படின்னா வளிமண்டல காற்று நோக்கீடு அப்படின்னு அர்த்தம். 91 பாருங்க. ராசோர் பேக் அப்படின்னா சிறு கூடல்வாய் சிறு மையம். ஓகேவா. அடுத்து ரீஏஜன் அப்படின்னா வினைப்படும் பொருள். ரெசன் அப்படின்னா பின்னேற்றம். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க ரீகரண்ட் ஃபோல்டிங் அப்படின்னா மீள்வரு மடிப்பு. அடுத்து ரெட் கிளே அப்படின்னா செங்கலிமண். ஓகேவா. அடுத்து ரெட் மேக்னட்டிசம் அப்படின்னா வடப்புலம் நோக்கு காந்தம். அடுத்து ரீடெபாசிஷன் அப்படின்னா மறுபடிதல். டெபாசிட் அப்படின்னா படிதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீடெபாசிஷன் அப்படின்னா மறுபடிதல். ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்படின்னா குறைந்த அழுத்தம். ஓகேவா. ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா ஆக்சிஜன் நீக்கம். அதே ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் நேற்றம். இதை நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க ரீஃப் அப்படின்னா படிவுத்தட்டு கடல் நீரடி முகடு. ஓகேவா. மொத்தம் நம்ம 100 பார்த்துட்டோம். 100மே வேகமாவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்க எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சில வார்த்தைகள் மிஸ்டேக்காக இருந்தாலும், மிஸ்டேக் மீன்ஸ் உச்சரிப்பு மிஸ்டேக்காக இருந்தாலும், அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் எடுத்து கரெக்டாக தான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக எழுதி படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம அவுட் சோர்ஸ் நிறைய நம்ம கலெக்ஷர்கள் படிக்கிறத தாண்டி இந்த மாதிரி முக்கியமானதை தயவு செஞ்சு படிச்சுட்டு போனா ரொம்ப ரொம்ப நல்லது எக்ஸாம்ல. ஓகேவா. ஸோ அதனால தான் நான் வந்து எக்ஸாமுக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பீடாகவே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஒரு 4-5-6 டாபிக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கலைச்சொல் சம்பந்தமா நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது, பர்டிகுலர் குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறது, அது எல்லாத்தையும் பார்த்துலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஸோ மிச்சம் உங்களுக்கு கடைசியா ஒரு 5 இது வச்சிருக்கேன். ஒரு கமாண்ட்லாம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா. மறக்காம ரா அப்படின்னா என்ன, குவாரி அப்படின்னா என்ன, ரெடிகஸ் அப்படின்னா என்ன, புர்கா அப்படின்னா என்ன, ப்ரோவிலியம் அப்படின்னா என்ன. ஓகேவா. ஸோ இந்த 5க்கும் என்ன தமிழ் கலைச்சொல் வரும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா. ஸோ நீங்க கண்டிப்பா அந்த மிச்சர் கூடிய எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க அதை பார்த்து ஒரு தடவை எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அது மறக்காது. ஓகேவா. ஸோ நம்ம முக்கியமான கலைச்சொற்களை தான் கொடுத்துருக்கேன். நான் ஒன்றும் சாதாரணமாக கொடுக்கல, ஏனதானும் கொடுக்கல, செலக்டிவாக எடுத்து அந்த புக்கில் இருக்கக்கூடிய புக்கில் இருந்தே எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எல்லாத்தையுமே வந்து படிச்சு நல்லா படிங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம் வந்து இன்னொரு வேகமாக தான் வந்துடும். இன்னொரு 6 மாதம் தான் இருக்கு, வேகமே வந்துடும். 8 மாதம் சில பேர் சொல்லலாம், இன்னும் 6 மாதம் அப்படின்னு டைம் இருக்குன்னு போகலாம். தயவு செஞ்சு டைமே கிடையாது, நம்ம படிக்கணும். மற்றவங்களை தாண்டி நம்ம முன்னாடி வரணும். யாருமே இங்க 200க்கு 200 எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லாரும் போட்டி போடுறாங்க, அவங்கள நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும். ஃபர்ஸ்டா மீன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி முன்னாடி வந்தா மட்டும்தான் நம்ம அந்த எக்ஸாம், அதாவது டிஎன்பிசி வளாகத்துக்குள்ள போய் ஜாப்பை எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு உங்க எஃபர்ட் இருக்கணும். நீங்க வேலைக்கு போற பிரச்சனை தான் சரி, முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தயவு செஞ்சு படிங்க. அதுவே போதுமான அளவு. ஓகேவா. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்து படிக்கிறவங்களும் அந்த 6 மணி நேரம் தான் படிப்பாங்க. பட் நீங்க அந்த 6 மணி நேரத்தை எஃபர்ட்டாக கொடுங்க, அதுவே போதுமான அளவு. ஓகேவா. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து. ஓகேவா. தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்